வாழ்க வாழ்க வாழ்க. தமிழகத்தின் எழுச்சி நாயகி, கழகத்தின் காவல் தெய்வம், புரட்சி தலைவர் அந்நியார் அவர்கள் எப்பொழுது இதோ வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாயா? எல்லோரும் எதிர்பார்த்து மாதிரியாக வீழ்வோம் என்று நினைத்தாயா என்று வீறு கொண்டு வேங்கை அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. கழகத்தின் பொதுச் செயலர் அந்நியார் அவர்கள் இதோ உங்களிடம் மேடையில் இருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இப்போது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு நினைவேஞ்சலி செலுத்துவார். தயவு கூர்ந்து மாநில நிர்வாகிகள், அந்நியார், இந்த பகுதி ஒன்றிய செயலாளர் மட்டும் மேடையில் இருங்க. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இது இல்ல. ஒருத்தர் முந்த வேணாம். தயவு செய்து மாநில நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் மட்டும் மேல இருங்க. தாழ்மையான வேண்டுகோள். கேப்டனுடைய ராணுவ கட்டுப்பாட்டுடன் இருக்கும் இந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, தருமபுரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட கழக செயலாளர் குமார் அவர்கள் தலைமையிலே புரட்சி அந்நியாரின் புரட்சி பயணம் இல்லம் நாடி உங்கள் உள்ளம் நாடி நிகழ்ச்சிக்கு தருமபுரி கிழக்கு மாவட்ட கழகத்துக்கு வருகை தந்திருக்கும் நாளைய தமிழகத்தின் எதிர்காலம் மக்கள் தலைமை புரட்சியான அந்நியாரோட வருக வருகை வரவேற்று இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று தருமாறு தருமபுரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் குமார் அவர்களை அழைக்கிறேன். வாழ்ந்த வள்ளல், மறைந்த தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி தமிழகம் முழுவதும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த நேரத்திலும் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கும் கேப்டன் வழியில் எங்களுடைய மக்கள் தலைவி புரட்சி அந்நியார் அவர்களையும் வணங்கி நம்முடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய வழிகாட்டியாக நம்முடன் வந்திருக்கும் கழகத்தினுடைய அவைத்தலைவர் டாக்டர் அவர்களுக்கும், நம்முடைய கழகத்தின் போர்படை தளபதி கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் LKS அவர்களுக்கும், இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய மண்டல துணை பொறுப்பாளர் அண்ணன் நிஜாமுதீன் அவர்களுக்கும், துணை பொறுப்பாளர் முருகேசன் அவர்களுக்கும், இங்கு நம்முடன் இணைந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்த நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் சக்திவேல் அவர்களுக்கும், நல்லம்பள்ளி தெற்கு ஒன்றியத்தினுடைய நம்முடைய மூத்த முன்னோடி அண்ணன் SP ரங்கநாதன் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தை முன்னிருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும், தருமபுரி சட்டமன்றத்தினுடைய தொகுதி பொறுப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கும், மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கும், பொருளாளர் சீனிவாசன் அவர்களுக்கும், இங்கு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நல்லமல்லி கிழக்கு மற்றும் தெற்கினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, நம்முடைய அந்நியார் அவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு வருவது இது ஒன்றும் புதியதல்ல. மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய மாவட்டத்தை மனதில் நினைத்துக் கொண்டு எந்த தேதி கேட்டாலும் உங்கள் மாவட்டத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி நமக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அந்நியார் புரட்சி அந்நியார் அவர்களுக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இங்க நடந்து முடிஞ்சிச்சு. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி கொண்டிருக்கும் தொப்பூர் மேம்பாலத்திற்காக பாளையமுதூர் பைபாஸ் ரோட்டில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நம்முடைய அந்நியார் தலைமையில் நடத்தினோம். அதன் விளைவாக இப்போது
மேம்பாலம் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்றே சான்றாகும். அப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்களை நமக்கு சேலத்தில் கர்நாடகா பிரச்சனை வந்த போது அண்ணன் LKS அவருடன் சென்று கர்நாடகா எல்லைக்கே கொடி நட்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கரூரில் நடந்துச்சு. இப்போ 41 பேர் உயிரிழந்தாங்க. அது எதுக்கு உயிரிழந்தாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த இறந்த நம்முடைய மக்களுக்கு நம்முடைய புரட்சி அண்ணியார் அவர்கள் கையில் அஞ்சலி செலுத்தினோம். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாழ்க்கையில் எந்த அரசியல் தலைவருக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா 30 லட்சம் பேரை சேர்த்து நம்ம ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை மாநாடு நடத்தி கட்சியை தூங்கிய ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வழியில் நாம் அனைவரும் கட்டுக்கோப்பாக ஒன்றிணைந்து 2026 அண்ணியார் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ தமிழகம் முழுவதும் வெற்றி பெற செய்வோம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழகத்தின் நாளைய முதல்வர், தமிழகத்தின் கிங் மேக்கர், மக்கள் தலைவி புரட்சி அண்ணியார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு தர்மபுரியிலே நடக்கின்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவரின் கேப்டன் ரதம் இன்றைக்கு தர்மபுரி மாவட்டத்தில் நம்ம தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க வந்ததில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம குமார் சொன்னது போல தர்மபுரிக்கு இது என்ன முதல் தடவையா? யோசிச்சு பாருங்க. இந்த 33 வருஷத்துல கேப்டன் கூட எத்தனையோ வாட்டி வந்தாச்சு. பல்வேறு பொதுக்கூட்டங்கள், திருமணங்கள், மக்களுக்காக மக்கள் பணி என்று தொடர்ந்து தர்மபுரி மாவட்டம் அப்படின்னாலே அது கேப்டன் கோட்டை என்று சொல்லக்கூடிய அளவு பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாம பங்கேற்றிருக்கிறோம். கேப்டன் எத்தனையோ திரைப்படங்களை நடிச்சிருக்கார். ஆனா இந்த தர்மபுரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவு தன்னுடைய திரைப்படத்திற்கு தர்மபுரி என்று பெயர் வைத்த ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே நம்ம தர்மபுரி மாவட்டம் தான். செயற்குழு பொதுக்குழு இதே தர்மபுரி மாவட்டத்துல தான் நடந்தது. அந்த நாள் நம்ம எல்லாருக்கும் நினைவில் இருக்கிறது. தலைவர் இருந்த பொழுது சென்னையில கழகத்தின் பொதுச் செயலாளராக கேப்டன் அறிவித்தார். நான் பொதுச் செயலாளராக ஆன பிறகு முதல் செயற்குழு பொதுக்குழு என் தலைமையில் தர்மபுரி மாவட்டத்தில், அதுவும் தர்மம் புரிகின்ற இந்த மாவட்டத்தில் நடந்தது. உண்மையிலேயே எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. நமது இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் நமது அவைத்தலைவர், இந்த மண்டலத்தின் பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும், கழகத்தின் பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், நமது மாவட்ட செயலாளர் குமார் அவர்களுக்கும், அதே போல நிஜாம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம்மளுடைய மேடையிலே நிற்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகள், அதே போல மாவட்ட செயலாளர் விஜய சங்கர் அவர்களுக்கும், மேடையிலே இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள், இங்கே என் கண் முன்னாடி நிற்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, மகளிர் சகோதரிகளே, தாய்க்குலங்களே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் எங்கும் போல நம்ம
பாருங்க, நம்மள பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. கேப்டன் ரதத்துல இன்னைக்கு தலைவர் அவர்கள் உங்களை எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். அதனால தலைவர் எங்கும் போலப்பா, தைரியமா இருக்காரு. நம்ம இதயத்துல, நம்ம ரத்தத்துல, நம்ம உணர்வுகளில், நமது உயிர் மூச்சுல நம்ம தலைவர் நம்மளோட உண்ணாதான் இருக்கிறார். நம்ம கேப்டன் ஒருத்தர் தான். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கி விட்டுதான் போயிருக்கிறார். அதனால நம்ம தலைவர் இன்றைக்கு முன்னல நம்மளோட மனிதரா வந்து கலந்துகிட்டாரு. இன்னைக்கு தெய்வமாக இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால தலைவரின் ரூபத்தில் உங்கள் அனைவரையும் நான் பார்க்கிறேன். கரை வேட்டி கட்டின அத்தனை பேருமே கேப்டன்கள் தான் என்பது இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்றேன். ஏன்னா பட்டி தொட்டி எல்லாம் தலைவர் அவர்கள் பல்வேறு லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். அதனால நாம் அனைவரும் ஒன்னா சேர்ந்து இப்ப ஒரே ஒரு நோக்கம் தான், தலைவருடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை வென்று அவர் கண்ட அந்த புனிதமான ஆட்சியை 2026 கொண்டு வருவது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே எண்ணம், குறிக்கோள் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு தர்மபுரி மாவட்டத்துல பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு நல்லம்பள்ளியில உங்களை பார்க்கிறேன். இங்க நம்ம மக்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, 2026 தேர்தலில் நாம் வெற்றி பெற்று வரும் பொழுது நம்ம மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வாக்குறுதிகள் நிறைய இருக்கிறது. இப்ப ஆட்சியாளர்களும் ஆண்டவர்களும் வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஒரு ஆட்சியை நடத்துகின்ற நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஆனா நம்ம தலைவர் கண்ட கனவு, லட்சியம் எல்லாம் யாருக்காக? தமிழக மக்களின்காக தானே, ஒளியை யாருக்காகவும் இல்லை. இந்த நல்லம்பள்ளி அதியமான் கோட்டையில சிப்கார்டு அமைச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அங்க எந்த வேலையும் நடக்கல, யாருக்கும் வேற வாய்ப்பும் உருவாகல. கண் துடைப்பு நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களை மக்கள் சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஷிப்கார்ட் ஓபன் பண்ணிட்டு அது என்ன ஷோகேஸ்? அது ஏன் ஷிப்கார்ட் ஓபன் பண்ணா அங்க தொழிற்சாலைகளை கொண்டு வந்தா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். இன்னைக்கு வெறும் ஷிப்கார்ட் போர்டு வச்சுட்டு எந்த தொழிலும் அங்க இல்லைன்னா இது எதுக்காக இது நாடகம் நடத்துறீங்க இங்க? அதே மாதிரி இங்க நல்லம்பள்ளி சந்தை பகுதியில கழிப்பிட வசதியோ, குடிதண்ணீர் வசதியோ, போக்குவரத்து வசதியோ, சாலை வசதிகளோ எந்த வசதியும் இல்லாமல் ஒரு நல்லம்பள்ளியை இன்னைக்கு சந்தை நடத்துறாங்க. இன்னைக்கு அதை நம்பி வருகின்ற மக்கள் எந்த அளவு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது மழை காலம்னா சொல்லவே வேணாம். அப்ப சுற்றம் சுகாதாரமே இல்லாத ஒரு நல்லம்பள்ளியில இன்னைக்கு சந்தை அமைத்திருக்காங்கன்னா இதை விட என்ன ஒரு தலைகுனிவு இருக்கு? அப்ப ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க என்ற கேள்விக்குறி மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஆட்சியாளர்களை கேட்கிறோம். காவேரி உபரி நீர் தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்தாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு குடிக்க தண்ணீர், விவசாயத்துக்கு தண்ணீர், தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர். ஆனா அந்த உபரி நீர் இன்னைக்கு வரைக்கும் நமது தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்து சேரவே இல்லை. ஆனா ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வரும்போது ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்ன? உபரி நீர் தர்மபுரிக்கு வரும், உங்களுக்கு 24 மணி நேரம் தண்ணி கிடைக்கும். இப்படியே பொய் வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி இப்படியே மக்களையும் வச்சு நாட்டையும் ஓச்சு போயிட்டாங்க. இப்படியே இருந்தா என்ன இருக்கு? நாங்க எவ்வளவு வருஷம் தர்மபுரிக்கு வந்துட்டு தான் இருக்கோம். இது அவ்வளவா தண்ணி இல்லாத ஒரு பூமி. அப்ப இந்த வறண்ட பூமியில தண்ணீர் வசதியை உருவாக்குனா தானே இந்த பூமியை நம்பி இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். ஆனா எதை பத்தியுமே கவலை இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த வகையில தமிழ்நாடு சிறந்து இருக்குது அப்படின்னு பார்த்தா, தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகளை திறந்தது மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனையா இருக்கு. இதுவரைக்கும் கஞ்சா போதை விற்பனை என்பது மிக மிக கட்டுப்பாடாக இருந்துச்சு தமிழ்நாடு. இதெல்லாம் நம்ம வட மாநிலங்கள்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம்.
பஞ்சாப், பீகார், மத்திய பிரதேஷ் அங்கதான் இந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு போதை தமிழகமாக மாற்றிய பெருமை இந்த ஆட்சியாளர். கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், டாஸ்மாக் ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், அப்படின்னு போதை மாத்திரைகள் சாக்லேட்ல இருந்து வந்துருச்சுன்றாங்க. அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவர்களில் இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துகின்ற நிலை தமிழ்நாட்டில் மிக மிக மோசமான ஒரு எதிர்காலத்திற்கான அச்சாரமாக அச்சப்படக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. இந்த நிலை நிச்சயம் மாற வேண்டும். ஏன் உங்களை எல்லாம் மக்களை வறுமையிலே வச்சிருக்காங்க? ஏன் மக்களை போதையிலே வச்சிருக்காங்க? யாராவது யோசிக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க கூடாது. எதை லஞ்ச ஊழல்னா அதை பத்தி கேட்க கூடாது. தேர்தல் வருதா, இந்த வாங்க ஓட்டுக்கு காசு, பீரு, பிரியாணி வாங்கிட்டு போங்க, குடிச்சிட்டு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதோட வேலை முடிஞ்சு. தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் ஓட்டு காசு, மீதி நேரம் மக்களுக்கு தேவை என்ன, அடிப்படை தேவை என்ன, வேலை வாய்ப்பு எங்க, விவசாயம் எங்க, தொழில் எங்க, ஏதாவது இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சொல்றாங்களா? கூலி வேலை இல்ல, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போனாலும் அந்த காசு பெண்களுக்கு போய் சேர்றதில்ல. நடுவில் இருக்கிறவனுங்களே அதையும் கமிஷன் அடிச்சு மக்கள் வயிற்றில் அடிக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணுமா வேணாமா? நம்ம தலைவர் என்ன சொன்னார் மக்களுக்கு? என் மக்களே, என் மக்களே, உங்களை நான் தங்க தட்டில் வைத்து தாளாட்டணும். மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வருவோம். பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பை தருவோம். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்கின்ற உன்னத திட்டத்தை நம் பெண் குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக தலைவர் அவர்கள் உருவாக்கினார். அது மட்டும் கிடையாது, வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். இந்த மாதிரி நம்ம சொல்றோம். இன்னைக்கு ஃபுல் டே நம்ம பேசுறோம், தலைவர் சொன்னதல்ல. இன்னைக்கு மக்களே தலைவரை பற்றி பேசாதவங்க யாரும் இல்ல. தலைவர் இருந்த போது அவருடைய பேரு புகழ் எல்லாத்தையும் மறைச்சாங்க. தலைவர் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அது நம்ம கேப்டன். நம்ம கேப்டனை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பேரு புகழ் யாரையும் போய் சேராமையே தடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவர் மறைந்து நம்ம கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம தலைவர். அதனால சொல்றேன், அவரோட கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுத்து அந்த வெற்றி கனிகளை தலைவர் பாதடியில வைக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் ஆலயத்திற்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா? எல்லாரும் வந்திருக்கீங்களா? ஏன்னா டெய்லி நாங்க நிப்பேன், வர மக்கள்கிட்ட எல்லாம் பேசுவேன். அதுல அதிகமாக வருபவர்கள் யார் தெரியுமா? நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து ஒவ்வொரு கிராமத்துல இருந்து பெண்கள், ஆண்கள் எல்லாரும் தலைவர் வந்து பார்த்துட்டு என்ன பார்த்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா தான் திரும்பி வர்றாங்க. நீங்க எல்லாரும் பத்திரமா போய் வீடு சேரணும் அப்படின்னு நம்ம தலைவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பேசி போட்டோ எடுத்து கொடுத்து அன்பாக உபசரிச்சுதான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். நாம ஏன் இத சொல்றேன்னா, தலைவர் மறைஞ்சு சற்றேறக்கூடிய டிசம்பர் வந்தா 2 வருஷம் ஆக போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன சொன்னோமோ அதே போல இன்னைக்கு வரைக்கும் தலைவரை தேடி வரும் எவ்வளவு பேராக இருந்தாலும் அனைவருக்கும் தலைவர் சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது பிரகாரம் தன்னை தேடி வருபவர்களுக்கு வயிறார உணவு தாருங்கள். நம்ம மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நாம செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நம்ம மக்கள் நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. தலைவர் சொன்னது போல நாங்க என்ன 4 பேர், ஒரு வேளை சோறு உங்க வீட்டுல தரமாட்டீங்களா? சொன்ன தலைவர், ஒரு வேளை வந்தா உங்க வீட்டுல சாப்பாடு தரமாட்டீங்களா? அதுவே போதும், வாழ்க்கை முடிஞ்சிடும் சொன்னார்.
என்ன காசு பணம் ஒண்ணும் கிடையாது. தலைவர் சொன்னது அருணா கொடிய கூட எடுத்துட்டு தானையா குடியில போறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர், மக்களை நேசிச்ச உண்மையான தலைவர், என் மனசுல எதுவுமே இல்லாம வெளிப்படையாக மக்களை நேசிச்சவர். தப்புனா கண்டிப்பார், அங்கே ஸ்பாட்லயே கண்டிப்பார். ஆனா அவரை மாதிரி தொண்டர்களை அரவணைச்ச தலைவர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்ல, வரப்போறது கிடையாது. இந்த பார்த்தல கரூர்ல என்ன நடந்துச்சு கொடுமை. இப்ப அங்கதான் நம்ம அந்த 41 போட்டோவும் வச்சு அஞ்சலி செலுத்தி மெழுகுவத்தி ஏத்தி நம்ம அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் இங்க வரோம். நேத்து நம்ம கிருஷ்ணகிரியில பேசும்போதும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி அந்த ஆன்மாக்கள் ஒரு தப்பும் பண்ணலப்பா. அவங்க அப்பாவி உயிர்கள், அவங்க எல்லாம் 41 உயிர் இன்னைக்கு அரசியல் என்ற சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு 41 உயிரை நாம இழந்திருக்கோம். அந்த 41 உயிரும் ஆன்மா சாந்தி அடையணும்னு முதல்ல வேண்டுதல் வச்ச ஒரே கட்சி தேசிய முற்போக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கு? யாராவது ஒரு கட்சி 41 பேருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இருக்காங்களா? யாராவது ஒரு கட்சி இந்த மாதிரி போட்டோ வச்சு அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இருக்காங்களா? ஏதாவது ஒரு கட்சி மெழுகுவத்தி ஏந்தி அவங்க ஆன்மா நல்லபடியா போய் சேரணும், நல்லபடியா ஆன்மா சாந்தி அடையணும் யாராவது சொன்னாங்களா? இது ஒன்றே உதாரணம். மக்களை நேசிக்கும் உண்மையான கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மக்களை தங்கள் உறவாக நினைக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நம்ம தலைவர் 2005 கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வரலாறு 28 லட்சம் பேர் சேர்ந்தாங்களே மதுரையில. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ரெக்கார்ட். அதை பீட் பண்ண, அதை முறியடிக்க எந்த கூட்டமோ எந்த மாநாடோ இது வரைக்கும் வரல. ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் அங்க நடந்துச்சா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு போலீஸ் அங்க இருந்துச்சு அன்னைக்கு? ஒரே ஒரு போலீஸ் கிடையாது. எப்படி அத்தனை பேரும் அப்படியே கட்டுப்பட்டாங்க? அந்த கேப்டன் என்ற ஒற்றை மனிதர் அந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையா கட்சியும் தொண்டர்களையும் கொண்டு வந்தாரு நம்ம தலைவர். அப்படி நின்னாருன்னா அப்படியே கட்டுப்படுவாங்க. தள்ளு முள்ளு நடந்தார், அமைதியா இருக்கிறீங்களா இல்லையா பாரு, யாராவது மின் கம்பத்துல இறங்குறியா இல்லையா அப்படின்பாரு. அவ்வளவு ஒரு கமாண்டிங், அவ்வளவு ஒரு கம்பீரம், அவ்வளவு ஒரு தலைவர் செஞ்சார். யாருக்காக? தொண்டர்களுக்காக. தன்னை நம்பி வந்த தொண்டர் யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று மக்களை நேசிச்ச ஒரு தலைவர். சிவாஜி சார் டெத்துல பாத்தீங்கல்ல, ஒண்ணுமே இல்ல, போலீஸால முடியல, அங்க இருக்கிறவங்களால முடியல, ஒரு துண்டு தான் வச்சு சுழற்றாரு பாருங்க. துண்டுல அடிச்சு யாருக்காவது அடிபடுமா? அதுதான் சைக்காலஜி. அந்த சைக்காலஜில எடுப்பாரு தலைவர். அந்த துண்டை வச்சு சுழட்டிட்டே வர, அப்படியே விலகுது கூட்டம். அதுதான் கேப்டன். இன்னைக்கு ஒரு நடிகராக, நடிகர் சங்க தலைவராக இன்னைக்கு எத்தனையோ விஷயம் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்க. அதனாலதான் இன்னைக்கு தலைவர் இல்லாததை யாராலையுமே ஏத்துக்க முடியல, மறக்கவும் முடியல. இனிமேல ஒருத்தர் அவரை மாதிரி வரப்போறதும் இல்லை. அதனாலதான் சொல்றேன், நம்ம தலைவர் ஒரு புனிதமானவர், தெய்வமானவர், நம்மளை வழி நடத்துவார். தலைவர் சொன்னதை மீண்டும் உங்ககிட்ட சொல்றேன், என் தொண்டர்கள் தான் எனக்கு உயிர். நான் தலை குனிவேனை ஒழிய என் தொண்டரை தொலை குனிய வைக்க மாட்டேன். யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அங்கு நான் வேட்டிய மடிச்சு கட்டி இறங்குவேன் சொன்னார் தலைவர். சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி ஒரு கூட்டம் முடிஞ்சு போகும்போது பார்த்து போனோம், பொறுமையா போனோம், பத்திரமா போனோம். நீங்க எல்லாம் வீடு போய் சேர்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் என்று அன்பாக உங்களை கட்டி போட்டாரே தலைவர். அந்த அன்பால் உங்களை கட்டி போட்டாரே தலைவர். அதுதான் சொல்றேன், இன்னைக்கும் தலைவர் எவ்வளியோ உங்க அண்ணியும் அதே வழிதான். ஒரு இமி அளவு கூட அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உண்மைனா உண்மைய சொல்வோம், தப்புனா அது தப்புதான். அது யார் செஞ்சாலும் அது தப்புனா தப்புதான். ஏன் 41 உயிர் ஏன் போச்சு சொல்லுங்க. நேற்று நான் கிருஷ்ணகிரியில பேசினது சொல்றேன், டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்களா நீங்க. அந்த 41 உயிர் போனதுக்கு 2 பேருமே தான் காரணம்.
ஆளும் ஆட்சியாளர்களும் காரணம், விஜய் அவர்களும் காரணம். 2 பேரும் சேர்ந்துதான் இது நடந்திருக்கு. பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு 41 உயிர்களை எடுத்ததா இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை. என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? வர அவர் பேசுறதே 10 நிமிஷம் தான், என்ன 4 மணி நேரமா நம்மள மாதிரி பேசுறாரு. வந்தா என்ன பேசிட்டு போட்டுமே, போட்டு மக்களை நெருக்கி ஆம்புலன்ஸ் விட, லைட் ஆஃப் பண்ண, செருப்பு அடிக்க, கல் அடிக்கிறது, எத்தனை பிரச்சனையை கிளப்புறீங்க. யார் பண்ணது? 10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் மிஸ்டர் 10 ரூபாய். 10 ரூபாய் செஞ்சதுதான் இவ்வளவு. அன்னைக்கு விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு வாட்டி நான் கரூருக்கு போகும்போது 10 ரூபாவை பேசாம நான் வந்ததே கிடையாது. என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி? என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்களே, அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? இதெல்லாம் ஆட்சியில் இருக்கணும்ன்ற மமதையில ஆடுறது. ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். அதெல்லாம் தப்பு. இன்னைக்கு 41 உயிர் போயிடுச்சு. உனக்கு என்ன போச்சு? ஏதாவது உனக்கு லாஸா? இன்னைக்கு அந்த 41 குடும்பத்தை போய் பாருங்க, எவ்வளவு துக்கத்துல தங்கள் உண்மையான அன்புகளை இழந்துட்டு வாடிக்கிட்டு இருக்காங்க. 1.5 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? இளைஞர்கள், பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாம் போயிருக்காங்க. பாருங்க அந்த போட்டோல பாருங்க, பிஞ்சு குழந்தைங்க பார்த்தாலே எனக்கு வயிறு பத்தி எரியுது. நான் நேரடியாக போய் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லி நம்மளால முடிஞ்ச பொருட்களை அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு கொடுத்து இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மையை தான் சொல்றேன். ஒரு போலீஸ் இல்லம்மா, அங்க ஒரு பாதுகாப்பு இல்லம்மா, போட்டு நெரிச்சியே எங்களை எல்லாம் கொன்னுட்டாங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்றீங்க? போலீஸ் சொல்லி தப்பு இல்லப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அதான் அவங்க செய்யறாங்க. எல்லாம் நான் பாக்குறேன், பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க, எல்லாமே பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. 10 ரூபாய் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அதனால எல்லாம் பஸ்ஸுக்குள்ளே கம்முன்னு உட்காந்துட்டாங்க. இப்ப அதனால யாருக்கு? இப்போ உங்களுக்கு தான் ஆச்சுங்க. 10 ரூபாய் நினைப்பாரு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு. 2026 தேர்தல்ல நம்ம மக்கள் யாருன்றத புரிய வைப்பாங்க, நிச்சயம் புரிய வைப்பாங்க. அதே மாதிரிதான் விஜய்க்கு நான் சொல்றேன். நீங்க லேட்டா வந்தது தப்பு விஜய். நீங்க பார்க்காம அன்னைக்கு ஓடி போய் வீட்டுக்குள்ள புகுந்துகிட்டது தப்பு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாதது தப்பு. நீங்க போய் ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்காதது தப்பு. நீங்க எதற்கு உன்னை தேடி வந்தவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இப்ப பாருங்க, யார் நம்ம கூட வர? தொண்டர் பட தான் நிக்கிறாங்க. டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொண்டர் பட தானே நமக்கு பாதுகாப்பு. என்னைக்காவது ஒரு போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கா? அதுதான் கேப்டன் என்ன செஞ்சாரு? எந்த அரசையும் நம்பல, எந்த போலீஸையும் நம்பல, நமக்கென்று ஒரு தொண்டர் படையை உருவாக்கினார். அவர்கள் நம்ம தொண்டர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாங்க. தன்னை தேடி வர அத்தனை பேருக்கும் உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்தார் கேப்டன். அவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு தண்ணி பாட்டில் இல்ல, ஒரு சாப்பாடு இல்ல. எவ்வளவு நேரம் மக்கள் நிப்பாங்க வெயில? அங்கதான் மயக்கடிச்சு விழுகிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது, தண்ணி இல்ல, எவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் நிச்சயம் நல்லதுக்கான வழி இல்ல. எல்லாம் நினைச்சுக்கலாம் ஜெயிச்சுட்டோம் நம்மன்னு. பொறுத்திருந்து பாருங்க. நிச்சயமாக கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், கேப்டன் இருக்கிறார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், தர்மம் வென்றே தீரும். அந்த 41 உயிரும் நிச்சயம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயம் தருவார். நான் விஜய்க்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் அண்ணன் என்னங்கிறாரு கேப்டன. முதல்ல அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தம்பி நீ தெரிஞ்சுக்கோ. வெறும் பாயில அண்ணன் சொன்ன போதுமா? சொல்லுங்க விஜய். ஆமா, வெறும் அண்ணன் அப்படின்றது போட்டா காமிக்கிறது. ஆமா இல்ல சொல்ற, வெறும் அண்ணா. உங்க அண்ணனோட வரலாறு பாரு, வரலாறு படி. நீ அது எதுவுமே செய்யாம எங்க அண்ணன், உங்க அண்ணன் அவரு அந்த காலத்துல இருந்து கேப்டன் படத்துல நடிச்சவர் தான்.
17 படம் கேப்டன் அவங்க வந்து SAC படத்துல நடிச்சவர் தான், இல்லன்னு சொல்ல, நம்ம பக்கத்து வீடு தான். அதனால தான் நான் சொல்றேன், அவர் எங்க வீட்டு பையன். எங்களுக்கு விஜய் பல ஆண்டுகளா தெரியும், இன்னைக்கு நேற்று கிடையாது நான் சொல்றேன். அவர் அண்ணன் சொன்னா நாங்க தம்பின்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம், கேப்டனுக்கு உங்களுக்கான வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம். நீங்க கேப்டன் என்ற புத்தகத்தை தரோவா படிக்கணும். நீங்க சும்மா இல்ல, அவர் எப்படி தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு, எப்படி வாழ்ந்தாரு, எப்படி மக்களுக்கு உதவி செஞ்சாரு, அவருடைய புக்கே ஒரு அத்தியாயம். அத முதல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் படிங்க முதல்ல. அதனால கேப்டன் கூட யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஒப்பீடுக்கே இணையில்லாத ஒரு தலைவராக கேப்டன் இருக்கிறார். வாழ்ந்தால் கேப்டன் மாதிரி ஒருத்தர் வாழணும் என்று உதாரணமாக வாழ்ந்துட்டு போனவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். இன்னைக்கு பாருங்க, ஆமா சொல்ற கடைசியில, இன்னைக்கு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு கொஞ்சம் யோசிங்க. ஏதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எங்க போனாலும் அம்மா முதல்ல அந்த டாஸ்மாக மூடுங்கம்மா, அந்த குடும்பம் எல்லாம் அழியுதுன்னு பெண்கள் என்கிட்ட முறையிடும் போது நான் சொல்றேன், நீங்க எல்லாம் தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு வாட்டி முதலமைச்சர் ஆக்கி இருந்தா மொத்தமாக டாஸ்மாக் கடையவே தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிச்சிருப்பார் கேப்டன் அவர்கள். ஆனா இழந்தது யார்? நம்ம தமிழ்நாடு தமிழக மக்கள் தான் கேப்டனை இழந்துட்டீங்க. மீண்டும் சொல்றேன், அவர் கனவு லட்சியம் நிச்சயம் வென்று எடுப்போம், உறுதியாக ஜெயிப்போம். சரிங்களா? அதனால அந்த டாஸ்மாக் வேணாம். இந்த கண்டிப்பா டாஸ்மாக் வந்ததுனால தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எங்க பார்த்தாலும் செயினை புடுங்கிறது, கொலை பண்றது, பட்ட பகல பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. யார் இதெல்லாம் செய்யுது? காவல்துறை ஆட்சியாளர் என்ன பண்றாங்க? இப்ப ஒண்ணுல இந்த திருவண்ணாமலையில நடந்துச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, தெரியல உங்களுக்கு எல்லாம்? அப்பா அம்மாவையும் பொண்ணு கிரிவலம் போயிட்டு வர்றாங்க. அந்த பட்ட பகல அந்த அம்மாவையும் பொண்ணையும் யார் தூக்கிட்டு போறா? காவல்துறையை சேர்ந்து 2 பேர் பைக்ல தூக்கி உட்கார வச்சுட்டு போய் அந்த பொண்ணை சீரழிச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கி இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த காவல்துறையை சேர்ந்தவர்களை சஸ்பெண்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதனால இப்ப நான் சொல்றேன், மக்கள் சார்பா அரசுக்கு இது என்னுடைய நான் என்ன இங்க பேசுறேன், யார் காதுக்கு போகணுமோ அது நிச்சயம் போகும். அந்த பெண்களின் சார்பாக நான் பேசுறேன். அந்த பெண்ணை எந்த காவல்துறையை சேர்ந்தவங்க படுபாதகம் பண்ணி அந்த பள்ளியோட வாழ்க்கையை சீரழிச்சாங்களோ அவர்களை நிச்சயமாக உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உரிய தண்டனையை இந்த அரசு செய்து தரணும். இல்லைன்னா சட்டம் ஒழுங்க தன் கையில வச்சிருக்கிற முதலமைச்சரின் ஆட்சி மக்கள் தூற்றுகின்ற ஒரு ஆட்சியாக தான் மாறும். சட்டம் ஒழுங்கு காவல்துறையை தன் கையில வச்சிருக்கீங்களே முதலமைச்சர், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான தமிழ்நாடு என்பதை அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனையின் மூலம் நிரூபிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தலைவருடைய கனவு நிச்சயம், தலைவர் என்னன்னா சொன்னார் அது நடக்கும். தைரியமா இருங்க. அத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, லஞ்சம் ஊழல் இல்லா நேர்மையாச்சு, எல்லா பெண்களுக்கு பாதுகாப்பு, அதே போல வீடு தேடி ரேஷன் பொருள், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு என்கின்ற எல்லாத்தையும் நம்மளால நிச்சயமாக செய்ய முடியும். அதனால சொல்ற 2026 தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். நாம் அனைவரும் ஒன்றாக இணைஞ்சுதான் அந்த சாதனையை நாம கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் உண்மையாக உழைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா குமார் மாவட்ட செயலர் நம்ம டாக்டர் குமார் விஜயசங்கர் நான் அடிக்கடி பேசிட்டு இருப்பேன். எல்லா பூத் கமிட்டி போட்டீங்களா, BL2 போட்டீங்களா, எல்லா ஊருக்கும் போறீங்களா, நம்ம நிர்வாகிகளை சந்திக்கிறீங்களா, பழைய ஆள் எல்லாரும் கட்சிக்குள்ள கொண்டாங்க, உறுப்பினர் சேர்க்கை பண்ணுங்க என்று எல்லாமே நான் டெய்லி அவங்களோட பேசாத நாள் இல்ல. அந்த அளவு அவங்களோட நாங்க வந்து பேசிட்டு தான் இருக்கேன். அதனால நீங்களும் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தர்மபுரி மாவட்டம் என்றாலே கேப்டன் கோட்டை என்பதை மீண்டும் 2026 நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் செய்யணும். இப்போ ஜனவரி 9 நம்ம கட்சியினுடைய மாநாடு, கடலூர்ல நடக்கின்ற மாநாடுக்கு பெரும் திரளாக தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க என்ற சரித்திரத்தை நீங்கள் உருவாக்கணும்.
ஏன்னா நம்ம மாநாடு, இது நம்ம கட்சி மாநாடு. 10 வருஷமா இந்த மாநாடுமே பண்ணல. அதனால நிச்சயமாக இந்த மாநாடு நீ உலகமே போற்றக்கூடிய ஒரு மாநாடாக எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களால் மிக சிறப்பான ஒரு மாநாடா, எப்படி இன்னைக்கு கேப்டன் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம மாநாடுகளை செய்தாரோ அதற்கு இணையாக வருகின்ற நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு சிறந்த மாநாடாக உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநாடாக நிச்சயமாக நாம நடத்தணும். அதற்கு நீங்கள் அனைவரும் லட்சக்கணக்கான வந்து நம்ம மாநாடுல கலந்து கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வருவீங்க இல்லையா? லட்சக்கணக்கான பேர் வருவீங்கல்ல? உங்களுக்கு கடலூர் பக்கம்தான், அதனால ஒன் டே அதுக்காக மார்னிங்கே கிளம்புங்க. நாங்க எல்லாரும் அங்கதான் இருப்போம். பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்க நடத்த இருக்கிறோம். அனைவரும் பாருங்கள். அந்த வெற்றி தான் 2026 தேர்தலுக்கான வெற்றி. எனவே நாம் அனைவரும் அந்த உணர்வோடு கலந்து கொண்டு அந்த புகழை நம் கேப்டனுக்கு செலுத்துவோம் என்று இந்த நேரத்தில் சொல்றேன். அதனால இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே யாருக்குரியது? எல்லா புகழும் நம் கேப்டனுக்கு, எல்லா புகழும் கேப்டனுக்கு, எல்லா புகழும் நம் கேப்டனுக்கு என்று சொல்லி இந்த நல்லம்பள்ளி ஒன்றிய நிர்வாகிகள் ரங்கநாதன், சக்திவேல், டைல்ஸ் மாரியப்பன், கிருஷ்ணன், அண்ணாதுரை, அசோக்குமார், கோவிந்தராஜ், சின்னதுரை, முனுசுவாமி என்கின்ற அனைத்து பேருக்கும் நன்றிகளை சொல்லி சிறப்பாக ஏற்பாடு செய்த அவைத்தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கோரி இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயம் இப்போ உடஞ்சு போச்சுடா, நல்ல வாசி ரொம்ப
சொல்லுங்கண்ணா. மக்கள் காவல் தெய்வம் எல்லா வண்டியும் அங்கேயே நிப்பாட்டுங்க. எல்லா கார்ல அங்கேயே நிப்பாட்டுங்க, வராதீங்க. எல்லாம் முன்னாடி வந்துருங்கம்மா. லேடிஸ் எல்லாம் முன்னாடி வாங்க. தயவு செஞ்சு லேடிஸ் முன்னாடி விடுங்க. லேடிஸ் முன்னாடி விடுங்க. அண்ணா அண்ணா லேடிஸ் அக்கா அக்கா முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க அக்கா. வாங்க அம்மா, இங்க வாங்க, முன்னாடி வாங்க. தயவு செஞ்சு ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் போங்க. அக்கா வழி விடுங்க. லேடிஸ் முன்னாடி வாங்கம்மா. அம்மா முன்னாடி வாங்க. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. லேடிஸ் அண்ணா, லேடிஸுக்கு வழி விடுங்க. தயவு செஞ்சு அண்ணா வழி விடுங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. காரு பேக் போங்க. அண்ணா ஸ்கார்பியோ சங்கரண்ணா காரு பின்னாடி போங்க. சங்கரண்ணா டிரைவர் பின்னாடி எடுங்க. வண்டி போங்கம்மா, முன்னாடி வாங்கம்மா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் காவல் தெய்வம், நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி, புரட்சி அன்னியாரின் புரட்சி பயணம் தருமபுரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமையண்ணன் குமார் அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த புரட்சி பயணத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் குமார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.
வாழ்ந்த வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி தமிழக மக்களுக்காக தினந்தோறும் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் களத்தில் பாட்டில் கேப்டன் அவர்களை போன்று களம் கொண்டு கொண்டிருக்கும் நம்முடைய புரட்சி அணியார் அவர்களை வணங்கி இந்த நம்முடைய கூட்டத்திற்கு தர்மபுரி மாவட்டத்தினுடைய முன்னோடியாக நம்முடைய வழிகாட்டி டாக்டர் அவர்களுக்கும் நம்முடைய போர்ப்படை தளபதி அண்ணன் எல்கேஎஸ் அவர்களுக்கும் நம்முடைய இந்த தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் நிஜாமுதீன் அவர்களுக்கும் முருகேசன் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கு வந்திருக்கும் எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் பாளையமுதிரை சேர்ந்த நம்முடைய ஊர் பொதுமக்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நூற்றுக்கணக்கான மக்கள் பலியாகி கொண்டிருக்கின்ற தொப்பூர் மேம்பாலத்திற்கு பைபாஸ் ரோட்டில் நமக்காக வந்து 5000 பேரை சேர்த்து நம்முடைய அந்நியார் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இன்று 955 கோடி பெற்று தந்த அந்நியாருக்கு எங்களுடைய பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு சொன்னா தினந்தோறும் எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். உயிர் பலியை காக்கின்ற விதமாக நமக்கு 5 வருடத்திற்கு முன்னாடியே நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு இன்னைக்கு சிறப்பா வேலை நடந்துட்டு இருக்குது. அந்நியார் அவர்களுக்கு நான் ஒரு பாராட்டு விழா வைக்கணும்னு நினைச்சேன். இந்த சமயத்தை நான் சரியா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எங்களுடைய அந்நியார் அவர்களுக்கு. அதே மாதிரி நான் நிறைய பேசல. நம்முடைய நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்நியார் அவர்கள் சிறப்புரை ஆற்றுமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு தர்மபுரி மாவட்டம் நமது குமாருடைய சொந்த ஊர். இந்த ஊர்ல மாரியம்மன் கோவிலுக்கு எதிரில் வாழும் தெய்வங்களாக என் தாய் குலங்களே, என்னுடைய பெற்றோர், எங்களுடைய பெரியவர்களே, கட்சியை சேர்ந்த எங்களுடைய அவைத் தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்களே, அதே போல பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்களே, குமார் அவர்களே, விஜயசங்கர் அவர்களே, இங்கு இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, மண்டல பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, தாய்க்குலங்களே, கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தர்மபுரி கேப்டனுடைய கோட்டை என்றால் என்னுடைய வார்த்தை மிகையில். ஏற்கனவே இந்த தர்மபுரி தொகுதியை முரசு வென்றெடுத்த தொகுதிதான் இந்த தர்மபுரி. மாரியம்மன் முன்னாடி இன்னைக்கு பௌர்ணமி நல்ல நாள்ல மீண்டும் உங்ககிட்ட சொல்றேன், 2026 தர்மபுரி தொகுதியை முரசு வென்றது என்கின்ற வெற்றி செய்தியை என் அன்பு மக்களாகிய நீங்கள் அனைவரும் தரணும்னு சொல்லி பணியோடு நான் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம குமார் சொன்னது மாதிரி அந்த 950 கோடியில மேம்பாலம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அவைத்தலைவர் டாக்டர், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் வந்து கேட்டாங்க. அப்ப நாங்க சொன்னோம், மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம், மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் களம், முதல் கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக நாங்க களத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதனுடைய விளைவு இங்கு எத்தனை எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் ஆயிடுச்சு, எத்தனை உயிர்களை நாம் இழந்து கொண்டிருந்தோம், எல்லா புள்ளி விவரம் எனக்கு வந்தது. நிச்சயம் உடனே அங்க ஆர்ப்பாட்டத்தை பண்றோம், அங்க மேம்பாலத்தை கொண்டு வருவோம். அந்த மக்களுக்கு அந்த மேம்பாலம் உறுதியாக காலம் இருக்கும் வரைக்கும் அந்த பாதுகாப்பான ஒரு மேம்பாலம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இன்னைக்கு 950 கோடி சிலை இன்னைக்கு வந்து சாங்ஷன் ஆகி இன்னைக்கு வந்து மேம்பாலம் அமைஞ்சு இருக்கிறது. அது யாருக்கு கிடைச்ச பெருமைனா இந்த ஊர் மக்களாகிய உங்களுக்கு கிடைச்ச பெருமை தான். ஏன்னா நீங்க எல்லாரும் தொடர்ந்து கோரிக்கை வச்சதன் விளைவாக அந்த கோரிக்கை எங்க கிட்ட வரும்போது உங்களுக்காக அதை நிச்சயம் செய்யணும்னு வந்து நம்ம பண்ணோம். அந்த வகையில இந்த மக்களை நான் பார்க்கறதுல உண்மையில் மகிழ்ச்சி.
2026 தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி மாபெரும் வெற்றியை அந்த நேரத்தில் வெற்றி கூட்டணியோடு வருவோம், வெற்றி வேட்பாளரோடு வருவோம். மாரியம்மன் அருளாலும் மக்களுடைய ஆதரவோடும் கேப்டன் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் தர்மபுரி தொகுதியை முரசு வெல்லும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். உங்களுக்கு எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கு எனக்கு தெரியும். தர்மபுரியில இன்னைக்கு தண்ணி கிடையாது, வேலை வாய்ப்பு இல்ல, எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் போதை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, பெண்களுக்கு எல்லா பிரச்சனையும், விலைவாசி எங்கேயோ போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு பவுன் நம்ம வாங்கணும்னா 1 லட்சம் ரூபாய். இன்னைக்கு கனவுல கூட யாரும் நினைச்சு பார்க்காத அளவு போயிட்டு இருக்கு. தாய்க்குலங்களே நீங்க யாரும் பயப்படாதீங்க. அந்த பொன் அப்படிங்கிறது அது ஒரு மெட்டல், அது ஒரு உலகம், சரிங்களா? இதுக்குதான் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு கேப்டன், 40 வருஷத்துக்கு முன்னாடியே யாரும் வரதட்சணை வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு வரதட்சணை போகும்போது அந்த நகை தேவைப்படுது. நான் என்ன சொல்றேம்மா, உங்க பொண்ணுங்களை நீங்க நல்லா படிக்க வைங்க, அவங்க சொந்த கால நிக்க வைங்க, அவங்க தங்க வாழ்க்கைய பாத்துக்குவாங்க. இந்த தங்கமோ இந்த நகையோ எல்லாம் ஒண்ணு செய்ய போறது கிடையாது. ஓகே, அது ஒரு நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, அவ்வளவுதான். ஏதோ ஒரு ஆத்திர அவசரம்னா போய் அடமானம் வைப்போம், ஒரு காசு வேணும் அப்படின்றதுக்கு தான் அந்த கோல்டு. அதனால பட் இன்னைக்கு அது எங்கேயோ போயிட்டு இருக்குது. நிச்சயம் அது இனிமே நம்ம பெண்களுக்கு நம்ம நாட்டுக்கு அது உகந்தது இல்ல. அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. எல்லா விலைவாசியும் கண்ணாபின்னான்னு போயிட்டு இருக்கிறது. அதனால எல்லாருமே படிங்க. அதான் தலைவர் சொன்னது, நானும் அதே தான் சொல்றேன். இளைஞர்களே, பெண்களே, படிச்சிருங்க, படிச்சு உங்க சொந்த கால நில்லுங்க. அப்புறம் நீங்க சம்பாதிக்கல, நீங்க என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். அதனால நீங்க யாரையும் நம்பி பொழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நாடு மிக மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கு. பாத்தீங்கல்ல, கரூர்ல இந்த மாதிரி போய் பார்த்த மக்கள் 41 பேரை நம்ம இழந்திருக்கோம். இன்னைக்கு அப்பாவி உயிர்கள் எல்லாருமே அவர் விஜய பார்க்கணும்னு போய் எல்லா சின்ன குழந்தையில இருந்து எல்லாரும் இறந்து போயிட்டார். மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சியும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தல, ஒரு கட்சி கூட அவங்களுக்கு மெழுகுவத்தி ஏத்தி செய்யல. ஆனா நம்ம கட்சி நேத்தும் முதல் ஆரம்பிக்கும் போதே ஒரு 2 நிமிடம் அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தி அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடையணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்திச்சோம். அதே மாதிரி இன்னைக்கு இப்ப நடந்த நல்லம்பள்ளியில பொதுக்கூட்டத்துல அந்த இறந்து போனவர்கள் அத்தனை பேருடைய புகைப்படத்தை வச்சு எல்லாரும் மெழுகுவத்தி ஏந்தி அவங்க முன்னாடி நின்று பூத்தூவி அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிட்ட ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, தலைவர் அவர்கள் மக்களை உண்மையா நேசிச்சார். கும்பகோணம் தீ விபத்தா உடனடியா அங்க போனார். கும்பகோணத்து அத்தனை பெண் குழந்தைங்க வீட்டுக்கு நேரடியா போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களுக்கு உரிய தொகையை கொடுத்துட்டு வந்தார். அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கேப்டன் தான் கொடுத்தார். எல்லாம் பொய் சொன்னாங்க, நாங்க கொடுப்போம், ஒருத்தர் கூட கொடுக்கல. சொன்னதை செய்வார். அதுதான் நமது கேப்டன் அவர்கள். அதனாலதான் தலைவருக்கு என்ன பேரு, துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை அப்படின்றது. அது சுனாமி வரும்போது உங்களுக்கு தெரியாது, நான் நடுராத்திரி பாக்குறாரு சுனாமி, எங்க பார்த்தாலும் குவியல் குவியலா மக்கள் சாகுறாங்க. நைட்டே கிளம்பிட்டார். நான் கூட சொன்ன விடிஞ்சு கூட போலாங்கன்னு, முடியாது, என் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, நான் எங்க தூங்க முடியுமா என்னால? போன் அடிக்கிற டிரைவரையும் எல்லாரும் வந்துட்டாங்க. சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்பினவர் தான். இங்க சென்னை ஆரம்பிச்சு கடைகோடியில் இருக்கிற கடலோர அத்தனை மக்களையும் நேரடியா சந்திச்சு அவங்க துன்பத்துல பங்கேற்று அத்தனை பேருக்கு உதவி செஞ்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தாரு நம்ம கேப்டன் அவர்கள். அந்த மாதிரி ஒரு மனசு அவருக்கு. திருப்பூர்ல ஒரு வாட்டி செவரு இருந்துச்சு, 30 பேர் இறந்துட்டாங்க. நைட்டோட நைட்டா போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். இங்க திருவண்ணாமலை பக்கத்துல செம்மர கட்டை வெட்டி நம்ம ஆட்கள் பூரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அதுல இறந்துட்டாங்க. அத்தனை பேர் வீட்டுக்கு நேரடியா போய் பண உதவி அந்த குடும்பங்களுக்கு நேரடியாக கொடுத்து வந்த ஒரு உத்தமர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். என் மக்களே மக்களே, உங்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டுவேன் சொன்ன ஒரு தலைவர்.
ஆனா நம்ம தலைவரை புரிஞ்சுக்கல, நம்ம மக்கள் இழந்துட்டாங்க. மக்களும் தமிழ்நாடு தான் அவளை இழந்துருச்சு. ஆனா கேப்டன் கடைசி வரைக்கும் என் மக்கள் மக்கள் மக்கள்னு மக்கள் மேலதான் அவருக்கு மிகப்பெரிய பாசம். அதனால சொல்ற, யாரும் கவலைப்படாதீங்க, கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார். அப்ப இந்த உருவமா நம்மளோட வந்தாரு, இன்னைக்கு தெய்வமாக இருந்து நம்ம கட்சியையும் மக்களையும் இந்த நாட்டையும் வழி நடத்திட்டு இருக்கார். மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனால் அங்க வந்து நான் நிற்பேன், கருடராக வருவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் கேப்டன். எங்க போனாலும் இன்னைக்கு கருடரா வந்து இருந்தா இருக்கார். நம்ம கேப்டன் ஆலயத்துக்கு வருகின்ற அத்தனை மக்களுக்கும் உணவளிச்சு அன்பா உபசரிச்சு எல்லா மக்களையும் நம்ம வந்து அன்பாடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அவரோட கனவு, லட்சியம், கொள்கைகளை வென்றெடுப்போம். உறுதியாக 2026 தேர்தல் மக்களுடைய ஆட்சி, பொற்கால ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் அனைவரும் சேர்ந்து தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எனவே இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. ஜனவரி 9 கடலூர்ல நம்ம மாநாடு இருக்கு. என் தாய் குலங்களே, பெரியவர்களே, அனைவரும் தவறாமல் வந்து நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். எங்க அவைத்தலைவர் நம்ம குமார் இருக்காரு, உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வருவாரு. நீங்க எல்லாரும் வாங்க. கரூர்ல நடந்த மாதிரி எல்லாம் நடக்காது. உங்களை நாங்க பாதுகாப்பாக உபசரிச்சு கவனிச்சு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சேரகிற வரைக்கும் கண் முழிச்சு இருந்து உங்களுக்காக நாங்க அத்தனையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே ஜனவரி 9 கடலூர் மாநாடுக்கு எல்லாரும் வந்து கலந்து கொண்டு கேப்டனுக்கு நாம் செய்கின்ற ஒரு விசுவாசமாக, கேப்டனுக்கு நாம் செய்யும் ஒரு நன்றியாக, மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவருக்கு ஒரு நன்றியை செலுத்தும் வகையில் 26 தேர்தலின் வெற்றிக்கு அச்சாரமாக அந்த மாநாடை அமைச்சு தரணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எல்லாரும் வருவீங்களா? எல்லாரும் வரணும். அது உங்க மாநாடு. அந்த மாநாடு வெற்றி உங்களுடைய வெற்றி. அதுதான் 2026 தேர்தலுக்கான வெற்றி அப்படிங்கறத இந்த நேரத்தில் சொல்றேன். இந்த கோலாட்டம் போட்டு என்னை அன்போடு வரவேற்ற எல்லா தாய் குலங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். குதிரை ஆட்டமா? ஆமா, அவங்களும் வந்தாங்க. அதே மாதிரி ஆரத்தி எடுத்து என்ன அன்பா வரவேற்ற எல்லாருக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்றேன். நாங்களும் கிராமத்துல இருந்து தான் வந்து கேப்டனை கல்யாணம் பண்ண. எங்க ஊரு குடியாத்தம் பக்கத்துல செம்பேடு. உங்ககிட்ட சொல்றேன், இப்ப நீங்க எல்லாம் கோலாட்டம் போடும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் மேல இருந்து அப்படியே உங்களை எல்லாம் ரசிச்சுக்கிட்டே வந்தேன். நாங்கெல்லாம் சின்ன ஊருக்கு போவோம், திருவிழா வைப்போம். அப்போ அங்க இதே மாதிரிதான் கோலாட்டம் எல்லாம் செஞ்சு பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக கொண்டாடுவாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் டான்ஸ் பண்ணுவோம். இந்த கோலாட்டம் எல்லாம் அந்த மாதிரி அந்த நினைவுகள் என் மனசுல அப்படியே பசுமரமா வந்துச்சு. கிராமங்கள் என்னைக்கு நல்லா இருக்கும் அப்பதான் இந்த நாடு நல்லா இருக்கும். விவசாயிகள் வாழ்ந்தாதான் தமிழ்நாடு வாழ்ந்ததாக வரலாறு இருக்கும். உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிராமங்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்னைக்கும் துணை நிற்போம். உங்களுக்குரிய பாதுகாவலர்களாக இருந்து உங்கள் அனைவர் வாழ்க்கையும் நிச்சயம் முன்னேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து, கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டணும், இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்று சொல்லி அனைவரிடமும் நான் வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் வருவோம், தேர்தல் அப்போ வருவோம், வெற்றியோடு வெற்றி அந்த விழாவிலும் பங்கேற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.